ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாடி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 1. அத்தியாயத்தின் தலைப்பு கர்மயோகம். பதம் 17. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. ஆனால் மனித பிறவியை தன் உணர்விற்காக உபயோகித்து தன்னில் மகிழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு தன்னில் பூரணமாக இருப்பவனுக்கு கடமைகள் ஏதுமில்லை. பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் முழுமையடைந்த கிருஷ்ண உணர்வு செயல்களிலேயே பூரண திருப்தி அடைந்த நபர்களுக்கு வேறு எவ்வித கடமையும் இல்லை. கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதன் மூலம் அல்லது பல்லாயிரக்கணக்கான யாகங்களை செய்வதற்கு ஈடாக உள்ளிருக்கும் எல்லா கலங்கங்களும் உடனடியாக தூய்மையடைகின்றன. இவ்விதமாக உணர்வை தூய்மைப்படுத்துபவன் பரத்துடனான தனது நித்திய உறவில் அசையாத நம்பிக்கை கொள்கிறான். இவ்வாறாக அவனது செயல்கள் இறைவனின் கருணையால் ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றன. எனவே அவன் வேத விதிகளுக்கு கடன்பட்டவன் அல்ல. இத்தகைய கிருஷ்ண பக்தனுக்கு பௌதிக செயல்களில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. மேலும் மாது போன்ற மதிமயக்கும் பௌதிக பொருள்களில் அவன் ஆனந்தம் பெறுவதில்லை. பதம் 18. மொழிபெயர்ப்பு. தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் ஏதுமில்லை. இத்தகைய கடமைகளை செய்யாதிருக்கும் அவசியமும் இல்லை. மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பியிருக்க வேண்டியதும் இல்லை. பொருளுரை. கிருஷ்ண பக்தியில் செயல்களை தவிர வேறு எந்த விதிக்கப்பட்ட கடமையையும் தன்னை உணர்ந்தவர் செய்ய வேண்டியது இல்லை. கிருஷ்ண பக்தி செயலற்ற நிலையில் அல்ல. இது பின்வரும் பதங்களில் விளக்கப்படும். கிருஷ்ண பக்தன் வேறு எந்த நபரிடமும், மனிதரானாலும் சரி தேவரானாலும் சரி, தஞ்சமடைவதில்லை. கிருஷ்ண உணர்வில் அவன் என்ன செய்கின்றானோ அதுவே அவனது கடமைகளை ஆற்ற போதுமானதாகும். பதம் 19. மொழிபெயர்ப்பு. எனவே செயலின் பலன்களில் பற்று கொள்ளாமல் கடமைக்காக செயல்படுவாயாக. பற்றின்றி செயலாற்றுவதால் ஒருவன் பரத்தை அடைகிறான். பொருளுரை. பக்தர்களை பொறுத்தவரை பரம் என்பது பரம புருஷரான முழுமுதற் கடவுளை குறிக்கும். அருவவாதிகளை பொறுத்தவரை பரம் என்பது முக்தியை குறிக்கும். எனவே தக்க வழிகாட்டலின் கீழ் பலனில் பற்றற்று கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருக்காக செயல்படுபவன் நிச்சயமாக வாழ்வின் உன்னத இலக்கை நோக்கி முன்னேறுகிறான். குருச்சேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணருக்காக போரிட வேண்டுமென்று அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். ஏனெனில் அவன் போரிட வேண்டுமென்பது கிருஷ்ணரின் விருப்பம். நல்லவனாகவும் அகிம்சவாதியாகவும் வாழ நினைப்பதும் சுயப்படுத்துதலேயாகும். ஆனால் பரமனுக்காக செயல்படுதல் பலனில் பற்றின்றி செயல்படுவதாகும். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரால் சிபார்சு செய்யப்படும் உயர் பக்குவ நிலை இதுவே.
நியமிக்கப்பட்ட யாகங்கள் உட்பட பல்வேறு வேத சடங்குகள் புலன் நுகர்ச்சியினால் ஏற்பட்ட பாவங்களை தூய்மைப்படுத்துவதற்காக செய்யப்படுகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வின் செயல்கள் நல்ல தீய செயல்களுக்கு அப்பாற்பட்டதாகும். பலனில் எவ்வித பற்றும் இல்லாத கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணருக்காக மட்டுமே செயல்படுகிறான். அவன் எல்லா செயல்களிலும் ஈடுபட்டுள்ள போதிலும் முற்றிலும் பற்றற்றவனே. பதம் 20. மொழிபெயர்ப்பு. ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாகவே பக்குவமடைந்தனர். எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காகவாவது நீ உன்னுடைய கடமையை செய்தாக வேண்டும். பொருளுரை. ஜனகரை போன்ற மன்னர்கள் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள். எனவே வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செயலாற்ற வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. இருப்பினும் பொதுமக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் பொருட்டு அவர்களும் தங்களது கடமைகளை செய்தனர். ஜனகர் சீதையின் தந்தையும் பகவான் ஸ்ரீ ராமரின் மாமனாரும் ஆவார். பகவானின் பெரும் பக்தர் என்பதால் அவர் திவ்யமான நிலையில் வீற்றிருந்தார். ஆனால் மிதிலையின் மன்னராக இருந்ததால் விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவது எப்படி என்பதை தனது குடிமக்களுக்கு கற்றுத்தர வேண்டியிருந்தது. பகவான் கிருஷ்ணருக்கும் அவரது நித்திய நண்பனான அர்ஜுனனுக்கும் குருச்சேத்திர போர்க்களத்தில் போரிடுவதற்கான எந்த ஒரு தேவையும் இல்லை. இருப்பினும் நல்ல பேச்சுவார்த்தைகள் தோல்வியுறும் போது போர் அவசியமானது என்பதை மக்களுக்கு கற்பிப்பதற்காக அவர்கள் போரிட்டனர். குருச்சேத்திர யுத்தத்திற்கு முன் போரை தவிர்ப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளும் பரமபுருஷ பகவானால் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் எதிர்த்தரப்பினர் போரிடுவதில் உறுதியுடன் இருந்தனர். எனவே இது போன்ற நேர்மையான காரணத்திற்காக போரிடுவது அவசியமானதாகும். கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவனுக்கு உலகில் எந்தவித விருப்பமும் இல்லாத போதும் பொதுமக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் நோக்கத்தோடு அவன் தொடர்ந்து செயலாற்றுகிறான். கிருஷ்ண உணர்வில் அனுபவம் பெற்றவர்கள் மக்கள் தங்களை பின்பற்றும் விதத்தில் செயலாற்ற முடியும். இதை பின்வரும் பதம் விளக்குகின்றது. பதம் 21. மொழிபெயர்ப்பு. பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் ஓமை அமைத்து காட்டுகிறானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது. பொருளுரை. தன்னுடைய சுய நடத்தையின் மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவன் பொதுமக்களுக்கு எப்போதும் தேவை. புகை பிடிக்கக்கூடிய தலைவன் புகை பிடிக்கக்கூடாது என்று மக்களிடம் கற்பிக்க இயலாது. கல்வி கற்பிக்க தொடங்கும் முன்னரே ஆசிரியரின் நடத்தை முறையானதாக இருக்க வேண்டும் என்று பகவான் சைதன்யர் கூறியுள்ளார். அவ்வாறு கற்பிப்பவரே ஆச்சாரியர், அதாவது உன்னதமான ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே பொதுமக்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் சாஸ்திரங்களின் கொள்கைகளை கடைப்பிடித்தாக வேண்டும். உண்மையான வேத நூல்களின் கொள்கைகளுக்கு எதிரான விதிகளை ஆசிரியரால் உருவாக்க முடியாது. மனு சம்ஹிதையை போன்ற வேத நூல்கள் மனித சமுதாயத்தினரால் பின்பற்ற வேண்டிய தரமான புத்தகங்களாக கருதப்படுகின்றன. எனவே ஒரு தலைவனின் போதனைகள் அத்தகைய தரமான சாஸ்திரங்களின் கொள்கைகளை அடிப்படையாக வைத்தே அமைய வேண்டும். தன்னை முன்னேற்றிக் கொள்ள விரும்புபவன் பெரும் ஆசிரியர்களால் பயிற்சி செய்யப்பட்டபடி முறையான விதிகளை கடைப்பிடித்தாக வேண்டும். பெரும் பக்தர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி செயலாற்றுவதே ஆன்மீக உணர்வு பாதையில் முன்னேறுவதற்கான வழி என்பதை ஸ்ரீமத் பாகவதமும் உறுதி செய்கின்றது. மன்னர், நாட்டின் தலைவர்,
தந்தை, பள்ளி ஆசிரியர் ஆகியோர் அனைவரும் இயற்கையாகவே கபடமற்ற பொதுமக்களுக்கு தலைவர்களாக கருதப்படுகிறார்கள். தங்களை சார்ந்திருப்போரை கரையேற்றும் பொறுப்பு இத்தகைய இயற்கையான தலைவர்களுக்கு உண்டு. எனவே சிறப்பான இந்நூல்களில் வழங்கப்பட்டுள்ள நீதி மற்றும் ஆன்மீக நியமங்களை இது போன்றோர் நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும். பதம் 22. மொழிபெயர்ப்பு. பிதாவின் மகனே, உலகங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை ஏதுமில்லை. எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ எதுவும் இல்லை. இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளேன். பொருளுரை. வேத நூல்களில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பின்வருமாறு வர்ணிக்கப்படுகின்றார். முழுமுதற் கடவுளே ஆள்பவர் எல்லாம் ஆள்பவரும் பற்பல நாயகர்களுக்கெல்லாம் தலைச்சிறந்த நாயகரும் ஆவார். அனைவரும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளனர். எல்லா ஜீவன்களும் முழுமுதற் கடவுளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட சக்தியை பெற்றுள்ளனர். அவர்கள் யாருமே பரமபுருஷர்கள் அல்ல. இயக்குனர்களும் இயக்குனர்களுக்கெல்லாம் இயக்குனரான அவர் எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுகிறார். எனவே பௌதிக தலைவர்கள், கட்டுப்படுத்துபவர்கள் என எல்லாரையும் விட அவர் திவ்யமானவர், அனைவராலும் வழிபடப்படுபவர். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாவார். பகவானின் ரூபம் சாதாரண ஜீவராசிகளை போன்றதல்ல. அவரது ஆத்மாவுக்கும் உடலுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை. அவர் பூரணமானவர். அவரது புலன்கள் அனைத்தும் திவ்யமானவை. அவரது எந்த புலனும் பிற புலன்களது செயல்களை சிறப்பாக செய்யக்கூடியவை. அவரது திறன்கள் எண்ணற்றவை. அவரது அரிய செயல்கள் இயற்கையாக நடைபெறுகின்றன. ஸ்வேதாஸ்வதாரா உபனிஷத் 6-7-8. எல்லா ஐஸ்வர்யங்களும் பரமபுருஷ பகவானிடம் பூரணமாக இருப்பதாலும் அவை பூரண உண்மை நிலையில் இருப்பதாலும் அவருக்கென்று செய்ய வேண்டிய கடமை ஏதுமில்லை. செயலினால் பலனை அடைய வேண்டியவனுக்கே செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. ஆனால் உலகிலும் அடைய வேண்டியது எதுவும் இல்லாதவருக்கு எந்த கடமையும் இல்லை. இருந்தும் கூட சத்திரியர்களின் தலைவர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் குருச்சேத்திர போர்க்களத்தில் ஈடுபடுகிறார். ஏனெனில் துயரத்தில் இருப்போருக்கு பாதுகாப்பு கொடுப்பது சத்திரியரின் கடமையாகும். பகவான் சாஸ்திரங்களின் நியமங்களுக்கு மேற்பட்டவர் என்ற போதிலும் சாஸ்திரங்களை மீறும்படியான செயல்கள் எதையும் அவர் செய்வதில்லை. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर परमानंदे हरि हरि बोल।